கொடுத்துறோம். அதுக்கு ஈஸா காசு நாங்க இருக்கிறோம். வண்டி அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும். சர்வீஸ் பண்ண தேவையில்லையா? 2000 காரோட வாழ்க்கை எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த காரை எப்படி வாங்கலாமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த செகண்ட் ஹேண்டு காரு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்காங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷு காரை எப்படின்னா 5 லட்சம் 6 லட்சம்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க. இந்த ரெனோட்டு 7 சீட்டர் வந்திருக்கான் டிப்பர்னு சொல்லிட்டு. அது வந்து மொத்தமே வந்து 6 லட்சம் தான் வரும் ஆன் ரோட் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேசாமல் இந்த பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது மேலே மாதம் ஒரு 20,000 நம்ம பேங்க்கில் போட்டு ஒரு 3 வருஷம் சேமித்தோம்னா, அதாவது ஒரு வருஷம் 20,000 போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வரும்னா 2,40,000 வரும். 3 வருஷம் போட்டோம்னா கிட்டத்தட்ட 8,20,000 வரும். இதெல்லாம் சேமித்து வச்சோம்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் காரை வாங்கிடலாமோ அப்படிங்கிற லெவலில் வச்சுட்ருக்கேன். சம்டைம் நம்மளால் 20 ரூபா போடலன்னா 10 ரூபா போட்டோம்னா அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 6 லட்ச ரூபா வந்துடும். சம்டைம் 10 ரூபா 20 ரூபா போட்டால் கூட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.